தமிழகத்தில் முந்தைய திமுக ஆட்சி காலத்தில் 85 கோடி ரூபாய் நஷ்டத்தில் இயங்கிய கோஆப்டெக்ஸ் நிறுவனம் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் சிறப்பான வழிகாட்டுதலின் பேரில் மிகச்சிறந்த ஆடை ரகங்களை உருவாக்கி கடந்த 2.5 ஆண்டுகளில் 2.5 கோடி ரூபாய் லாபம் ஈட்டும் தலைசிறந்த நிறுவனமாக திகழ்கிறது. லட்சக்கணக்கான நெசவாளர்கள் மற்றும் அவர்களின் கூட்டுறவு சங்கங்களின் ஒன்றியமாக திகழும் கோஆப்டெக்ஸ் நிறுவனத்தின் வெற்றி பயணம் குறித்த ஒரு செய்தி தொகுப்பு. இந்திய ஜவுளித்துறை வரலாற்றில் முதன்முறையாக 2 தேசிய விருதுகள், 1 லட்சம் நெசவாளர்களின் வாழ்க்கை தரம் உயர்வு, அதிநவீன தற்கால கலைநயத்துடன் கூடிய 1000 புதிய ரகங்கள், மக்கள் மத்தியில் அமோக வரவேற்பு, 1256 கூட்டுறவு சங்கங்களுடன் திறம்பட செயல்படும் கோஆப்டெக்ஸ். இவை அனைத்தும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா 3ஆம் முறையாக தமிழகத்தின் முதலமைச்சராக பொறுப்பேற்றவுடன் அவரது சிறப்பான வழிகாட்டுதலின் பேரில் கோஆப்டெக்ஸ் நிறுவனம் தேசிய அளவில் நிகழ்த்தியுள்ள சாதனைகளாகும். முந்தைய திமுக ஆட்சியில் கைத்தறி துணிகளின் விற்பனையை பெருக்கவும் சந்தைகளில் பிற நிறுவனங்களினால் ஏற்படும் போட்டியை சமாளிக்கவும் வழி தெரியாமல் 85 கோடி ரூபாய் அளவுக்கு நஷ்டத்தில் இயங்கியது கோஆப்டெக்ஸ் நிறுவனம். நஷ்டத்தில் இயங்கி வந்த இந்நிறுவனத்தை மேம்படுத்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பல்வேறு சிறப்பு திட்டங்களை அறிமுகப்படுத்தினார். இதனால் கடந்த 2.5 ஆண்டுகளில் கோஆப்டெக்ஸ் மிக பெரும் எழுச்சியை கண்டுள்ளது. ஜவுளி நூலகம், ஜவுளி தர பரிசோதனை மையம், ஜவுளி வடிவமைப்பகம், துணியில் நெசவாளர்களின் முத்திரை, நெசவாளர்களுக்கு ஊக்கத்தொகை, விற்பனை நிலையங்களை நவீனப்படுத்துதல் என கோஆப்டெக்ஸில் 30க்கும் மேற்பட்ட திட்டங்கள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் சிறப்பான வழிகாட்டுதலின் பேரில் அறிமுகப்படுத்தப்பட்டு முழு வீச்சில் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. இதன் மூலம் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட நெசவாளர்கள் பயனடைந்துள்ளனர். நெசவாளர் நசிஞ்சு வர காலத்தில் அம்மா நல்லா ஊக்குவிச்சு அவங்களுக்கு நல்ல வாழ்வாதாரம் கொடுத்துருக்காங்க. நெசவாளர்களுக்கு பசுமை வீடு போன்ற நல்ல திட்டங்களை கொடுத்து நெசவாளருக்கு வாழ்வாதாரத்தை உறுதி பண்ணியிருக்காங்க. அம்மா அவர்கள் நெசவாளர்களுக்கு எண்ணற்ற பல திட்டங்களை நிறைய உருவாக்கிட்டாங்க. பசுமை வீடுகள் திட்டம் 400 ரூபா முதியோர் ஓய்வூதிய திட்டத்தை 1000 ரூபாய் பண்ணியிருக்காங்க. நெசவாளர்களுக்கு நூல் சுத்தருக்கு மின் மோட்டார் பொருத்திய ராட்டை கொடுத்துருக்காங்க. அது நூல் சுத்தருக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்குது. எங்களுக்கெல்லாம் இவ்வளவு தூரம் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொடுத்த முதலமைச்சர் அம்மா அவர்களுக்கு கோடானு கோடி நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். குழந்தைகளை கவரும் வகையில் கார்ட்டூன் படங்கள், பழங்கால வாழ்க்கை முறைகளை பிரதிபலிக்கும் வகையில் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை ஆகிய 5 திணைகளை விளக்கும் படுக்கை விரிப்புகள், மணமகன் மணமகள் உருவங்கள் பதிக்கப்பட்ட பட்டு சேலைகள், சரித்திர சேலைகள் என தனியார் நிறுவனங்களையே விஞ்சும் வகையில் பல்வேறு வடிவமைப்புகளை கோஆப்டெக்ஸ் அறிமுகப்படுத்தியுள்ளது. தனித்தன்மை வாய்ந்த கோஆப்டெக்ஸில் அதிகம் விற்கக்கூடிய துணி ரகங்கள் நவீனப்படுத்தப்பட்டு விற்பனைக்கு கொண்டுவரப்பட்டுள்ளன. இது பொதுமக்களிடையே மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது. கடந்த 2 வருடங்களாக கனவு நனவு திட்டம், அந்த மாதிரி புதிய திட்டங்களெல்லாம் அறிமுகப்படுத்தி இருக்கிறாங்க. இந்த முறை 2 வாங்கினால் 1 இலவசம்ங்கிற அந்த முறையில் நல்ல வியாபாரம் பெருகி கொண்டிருக்கிறது. மக்களும் இந்த இதை நல்லா வரவேற்று நிறைய பேர் வாடிக்கையாளர்கள் எங்களுக்கு அதிகமாகிக்கிட்டே வர்றாங்க. கோஆப்டெக்ஸ் பற்றி கேள்விப்பட்டிருக்கேன். பட் இப்போ 2 வாங்கினா 1 ஃப்ரீன்ற ஸ்கீம் சொல்லியிருந்தாங்க. சரி, நானும் மீதி கடை மாதிரி தான் கேஷுவலாக அப்ரோச் பண்ணேன். யூஸபுளாக இருக்குது, நல்லா லாங் வருது. இது நாங்கள் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் நாங்கள் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம், பெட் ஸ்ப்ரெட்லாம். ஸோ அதனால் சரி, இதுவும் கொஞ்சம் அடிஷ்னலாக வாங்கி வச்சுக்கிறோம். தற்போது அனைத்து தரப்பு மக்களாலும் வரவேற்கப்படும் நிறுவனமாக திகழும் கோஆப்டெக்ஸ் நிறுவனம் இந்தியாவிலேயே அதிக கைத்தறி துணிகளை உற்பத்தி செய்ததற்காகவும் கைத்தறி துணிகளை உற்பத்தி செய்வதில் மகத்தான பங்களிப்பை வழங்கியதற்காகவும் மத்திய அரசின் 2 தேசிய விருதுகளை பெற்றுள்ளது ஒரு மாபெரும் சாதனையாகும். ஜெயா செய்திகளுக்காக ஜேம்ஸ் லீசாவுடன் ஆர். கோவிந்தராஜன்.